ஹாய் விவஸ், பித்தப்பையில் வந்து கல் எப்படி ஏற்படுறது, எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பித்தப்பையில் வந்து பித்த நீர் வந்து ஸ்டோர் ஆகும். பித்த நீர் எங்கே சுரக்கப்படுது அப்படின்னா நம்மளோட கல்லீரலில் வந்து சுரந்து ஒரு குழாய் மூலமா வந்து பித்தப்பையில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த பித்தப்பையிலேருந்து சிஸ்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழாய் மூலமா நம்மளோட சிறுகுடல் பகுதியில் வந்து இணைஞ்சு அங்கேருந்து நம்மளோட டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பித்த நீரில் வந்து அதில் இருக்க நீர்த்துவம் குறைஞ்சு அதில் இருக்க உப்பு சத்தும் கொழுப்பு சத்தும் படிஞ்சு பித்த கற்களை வந்து ஏற்படுத்துது. இந்த பித்த கற்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட பித்தப்பையில் இருக்கிற வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது. இந்த பித்த கற்கள் அது அங்கேருந்து மூவ் ஆகி அந்த சிஸ்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழாயில் வந்து அடைப்பை ஏற்படுத்தும் போது தான் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து வலி இல்லைனா வந்து வீக்கம் இதெல்லாம் ஏற்படும். அந்த வலி வந்து நம்மளோட பின்னாடி நடு முதுகில் வந்து பரவும், இல்லைனா வந்து நம்மளோட வலது ஷோல்டரில் வந்து வலி பரவலாம். இந்த மாதிரி அந்த சிஸ்டிக் டக்ட் பித்த பையிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த குழாயில் அந்த பித்த கற்களை வந்து அடைப்பு ஏற்படுத்தும் போது அந்த பித்த குழாயில் வந்து பித்த நீர் தேக்கி அங்கே சீழ் பிடிச்சி பித்த பை வந்து அழுகி போக சான்சஸ் இருக்குது. இல்லைனா பித்த பை வந்து வெடித்து அதில் வந்து ஓட்டை விழுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி பித்தப்பையை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். அடுத்ததான் அந்த கல் நம்மளோட பித்தப்பை குழாயும் நம்மளோட கல்லீரலேருந்து வரக்கூடிய அந்த குழாயையும் இணையிற இடத்துல அடைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளோட கல்லீரலில் வந்து வீக்கத்தையும் மஞ்சக்காமாலை நோயையும் வந்து ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து இந்த பித்த குழாயோட பான்கிரியாட்டிக் டக்டும் இணையிற இடத்துல கற்கள் வந்து அடைப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான அடைப்பில் வந்து உடனடியாக வந்து அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இல்லைனா வந்து பான்கிரியாட்டிக்கு, லிவரு, பித்தப்பை எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இது பல சிக்கல்களை வந்து ஏற்படுத்தலாம். பித்தப்பை கற்களுக்கு எப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அந்த சைஸ் வந்து ஒரு 8 mm 10 mm இந்த சைஸில் இருக்கும் போதோ இல்லை இந்த விட பெரிய சைஸில் இருக்கும் போது இல்லைனா வந்து இந்த மாதிரி டக்ஸில் வந்து அடைப்பை ஏற்படுத்த இருக்கும் போது அவங்களுக்குலாம் வந்து சர்ஜரி வந்து சூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு 2 mm 3 mm அந்த சைஸில் வந்து பித்தப்பைக்கு உள்ள கல் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து மெடிசன்ஸ் மூலிமா பித்தப்பை கல்லை வந்து கரைச்சிக்கலாம். சிறுநீரை பெருக்கக்கூடிய உணவுகள் வந்து அதிக அளவில் எடுக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஆயில் பாத் பண்ணணும். வீக்லி 2 வாட்டி ஆயில் பாத் பண்ணுறது மூலமாக நம்மளோட உடல் சூடு வந்து தணிக்கப்படும். உணவில் வெள்ளரிக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு, சுரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். பித்தப்பை கல் இருக்கவங்க டெய்லி காலையில் 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்து அதை சாறு எடுத்து அது கூட சர்க்கரையோ தேனோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணாமல் வெறும் நெல்லிக்காய் சாறை மட்டும் டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வரலாம். இல்லைனா வந்து கரிசலாங்கண்ணி இலைச்சாறு எடுத்து அது கூட சம அளவு தேன் மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிட்டு வர மூலமா பித்தப்பை கற்களை வந்து கரைக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.